தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் கொடுக்கப் போகிறேன் என்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு இன்று ஒரு ஆலோசனை கூறுகின்றார். என்னவென்றால், அவர் நம்மையும் நம் சந்ததியையும் நாம் இருக்கின்ற இடத்தில் எவ்வளவு எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி நம் மனம் விரும்புகின்றதோ அதன்படி தந்து நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார் பிரியமானவர்களே. ஆனால் அதற்கு அவர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்றான். அப்படி அவன் அவரை விட்டு ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்ற பின்பு 14ஆம் வசனம் தெளிவாக கூறுகின்றது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த வார்த்தையை கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஒரு சில நபர்களை நாம் நண்பர்கள் என்று நம்பி அவர்களிடம் நாம் உறவை வைத்திருக்கின்ற அந்த அவர்களுடைய அந்த உறவை அவர்கள் வெளிவிடத்தில் தான் நம்மிடம் பழகுகின்றார்கள். அவர்களுடைய இதயமோ நம்மை விட்டு தூரத்தில் இருக்கின்றது, நம்மை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் அப்படிப்பட்ட நண்பர்களை நாம் நம்மை விட்டு விலக்கினோம் என்றால் அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அதற்காக அவர்களிடம் பேசாமல் இருக்கக்கூடாது. என்ன அப்படி என்று அவர்களை ஒரு தூரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, நாம் முன்பு போல அவருடன் பழகி அவர்களை நண்பராக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை விட்டு, அவருடைய காரியங்களை விட்டு, அவருடைய ஆலோசனை விட்டு நாம் விலகி இருந்தோம் என்றால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுதே நமக்கும் நம் சந்ததிக்கும் அளித்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆகவே இப்படிப்பட்ட நண்பர்களை இனம் கொண்டு அவர்களை விட்டு விலகுவோம், பரிசுத்தமாக வாழ்வோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றே நிறைவேற்றி விடுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களோட நண்பர்கள் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சில நபர்களை எங்களை விட்டு அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு நீர் தரவிருக்கும் ஆசீர்வாதம் வந்து சேரும் என்று அருமையாக இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக கூறின முது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, எப்படி ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு அவரை ஆசீர்வதித்தது போன்று நாங்களும் அப்படிப்பட்ட தேவையற்ற நண்பர்களை விலகி உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இப்பொழுது பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களை பிரித்து, அவர்களிடமிருந்து எங்களை பிரிந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. அதன் மூலம் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமென்.